நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அக்பர் பீர்வலோட கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேமஸான அக்பர் பீர்வலோட கதை தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். பீர்பல் அக்பர் பாஷாக்கே தர்பார்மே ரஹதா தா. ஸோ பீர்பல்ன்றது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? அவர் எங்கே இருப்பார்னா, எங்கே தங்குறாருனா அக்பர் பாஷாக்கே தர்பார்மேனா அப்படின்னா அக்பர் பாஷாவோட தர்பார்னா பேலஸ். பாஷான்றது கிங்கு. அவரோட பேலஸில் தான் அவர் தங்குறாருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஹாஜிர் ஜவாப் ஹாஜிர் ஜவாப் व्यक्ति थे. ஸோ வேர்னா என்னது, அவர் ஹாஜிர் ஜவாப்னா நம்ம கேட்குற கேள்விக்கு உடனே ஆன்சர் பண்ணுறது, குவிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன் அவர் ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவர் அவர் उनकी होशियारी के कारण बादशाह उसे बहुत चाहते थे. அவர் ஹோஷியாரினா ரொம்ப கிளவராக இருக்கிறதுனால, ஓகேங்களா, கே காரன் அந்த காரணத்துக்களால் பாஷா உசே யாரை, பீர்பலை ரொம்ப விரும்புவாராம். சாத்தே மீன்ஸ் ஹி வான்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவர் உஸ்கா ஆதார் பி கர்த்தே தே. அப்புறம் அவரை ரொம்ப ரெஸ்பெக்டும் ரொம்ப மரியாதையோடு நடத்துவார். बादशाह रोज शाम को राजमहल के बगीचे में ठहला करते थे. ஸோ பாஷா ரோஜ்னு என்னது டெய்லி, ஷாம்கோன்றது ஈவினிங், ஷாம்கோன்றது என்னது ஈவினிங், ராஜ்மஹல்கே ராஜ்மஹலில் இருக்க கார்டன், பகீச்சேன்னா என்னது கார்டனில், கார்டன் மேனா கார்டனில், டெஹல்னா சும்மா வாக்கிங் போகிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருந்தாராம். பீர்பல் பி உன்கே சாத் ஜாயா கர்த்தே தே. ஜப் அக்பர் அவங்களோட தோட்டத்தில் சும்மா அப்படியே சுற்றி பார்க்குறது, அந்த வாக்கிங் கூட நம்ம சொல்லலாம், டஹல்னா சேர் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா அவரு கூட பீர்பலும் போயிருக்காரு. பீர்பல் கூட உன்கே சாத் அவரு கூட, பீர்பலும் உன்கே சாத்னா அவரு கூட ஜாயா கர்த்தா தா போவார். एक दिन दोनों टहलते टहलते एक छोटे तालाब के पास पहुँचे. ஸோ एक दिन என்னது ஒரு நாள், தோனோன்றது ரெண்டு பேரும் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஏக் சோட்டே சை தாலாப்னா என்னது ஒரு குட்டியான பாண்டு கிட்ட ரீச் ஆகிறாங்களாம். கே பாஸ்னா நியர் த பாண்டுன்னு என்னது கொலோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் பாண்டுன்னுவாங்க. ஸோ தாலாப் கே பாஸ். बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे. பாஷா தன்னோட கையும் காலும் கழுவுறதுக்காக தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. உத்தரே என்னது உள்ளே இறங்குறாரு. ஜாடேக்கே தின் தே. ஜாடேனா குளிர் சீசன் இருந்தது. பானி பரஃப்கே சமான் ठंडा था. ஸோ பானி இட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்னோ. ஓகேங்களா? இந்த பரஃப் ஐஸ் கட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஐஸ் கட்டி மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சான். பாஷா நே झट बाहर आते हुए कहा. பாஷா உடனே டக்குன்னு வெளியே வந்துடுறாரா. அந்த ஐஸ் மாதிரி தண்ணி இருக்கும் போது வெளியே ஜட்ஸ் பாஷானே ஜட்ஸே உடனே ஜட் பஹார் ஆத்தே ஹுயே வெளியே வந்துட்டு கஹா மீன் செட். பீர்பல் ஷாக்கிங். இங்கே எக்ஸ்பிரிமெண்ட்ரி மார்க்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், விஸ்மைதி போதக். ஞாபகம் இருக்கா? விராம் சின்னெல்லாம் பார்த்தோம். கரெக்டுங்களா? கியா கோயி அப் இஸ் பானி மே நஹா சக்தா ஹே. என்ன யாராவது இந்த தண்ணியில் குளிக்க முடியுமா சொல்லி கேட்குறாரா. ஸோ अब कोई समवन अब इस पानी में இப்போ இந்த தண்ணியில், நஹா மீன்ஸ் குளிக்கிறது, சக்தா ஹே நஹா சக்தா குளிக்க முடியுமா. பீர்பல் ने तुरंत उत्तर दिया नहाने की बात छोड़ दीजिए. ஸோ பீர்பல் என்ன சொல்ல, துரந்தன் மீன்ஸ் உடனே ஆன் த ஸ்பாட் ஆன்சர் பண்ணுறாராம். உத்தர் தியா மீன்ஸ் ஓட ஆன்சர் பண்ணுறார். நானே கி பாத்தோ சோடியே, அட நீங்கள் வேற, குளிக்கிறது விடுங்க. பைசா மில்னே பர், அதாவது பைசா மில்னே பர்னா காசு கிடைச்சா रात भर इस पानी में खड़ा भी रह सकता है. நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியிலனா நிற்கவும் செய்வேன் நானுன்னு சொல்கிறாரு. ராத் பர் இஸ் பானி மே खड़ा भी रह सकता है. ஸோ காசு கிடைக்கிறதா இருந்தால் நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் கூட நிற்கிறதுக்கு ரெடின்னு சொல்கிறாரு. பாஷாக்கு உஸ்கி பாத்தோ பர் விஸ்வாஸ் நஹி ஹுவா. பாஷாக்கு அவர் சொல்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இல்லையா. விஸ்வாஸ் பிலீவ், நம்பிக்கை. உன்ஹோனே கஹா ய அசம்பவ் ஹே. உன்ஹோனே யார், நம்ம ராஜா சொல்கிறாரு இது இம்பாசிபிள்
अगर कोई इस कर दिखाए, अगर कोई इनकेस யாராவது பண்ணாங்கன்னா, कर दिखाए, कर मीन्स डूइंग, ओकेवा, कर दिखाएना பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா, तो मैं उसे 5,000 रुपये इनाम में दूंगा. तो ஆனால் நான் வந்து அவங்களுக்கு 5,000 ருபீஸ் நான் அன்பளிப்பாக நான் வந்து ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து யாரும் சொல்கிறாங்க, நம்ம பாஷாஹா வந்து சொல்கிறாரு. दूसरे दिन ना सेकेंड डे सवेरे मॉर्निंग बीरबल ऐसे व्यक्ति की खोज में निकले. ஸோ ऐसे व्यक्ति என்னது, இந்த மாதிரி பர்சனை வந்து खोज மீன்ஸ் சர்ச்சிங். ஸோ இந்த மாதிரி பர்சனை வந்து தேடிட்டு போகிறாரு, जो उसकी बातों को सच्चा साबित कर सकता है. ஸோ யார் வந்து அவங்க சொல்கிற பேச்சை வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க, உண்மையாக வந்து ப்ரூஃப் பண்ணாங்க. சாபித் கர்னா மீன்ஸ் ப்ரூஃப் பண்ணுறது. संयोगवश उसने एक देहाती लकड़हारे को देखा. ஸோ கோஇன்சிடெண்ட்டாக வந்து அவர் என்ன பண்ணுறாரா வந்து ஏக் தேஹாத்தின்னு என்னது, இந்த பக்க கிராமத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க, लकड़हारेना उटकटर வந்து பார்க்குறாரு. जो अपने सिर पर लकड़ियों का भारी गट्ठा ले जा रहा था. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்னா வந்து தன்னுடைய சிறு மீன்ஸ் ஹெட், தலை மேலே, லக்கடியோ மீன்ஸ் என்னது உட். ஸோ லக்கடி மீன்ஸ் ஒரு கட்டை, லக்கடியோ மீன்ஸ் லாட்ஸ் ஆஃப் உட். ஸோ அந்த கட்டைங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெறுகு கட்டைங்க வந்து காட்டுக்கரு கட் பண்ணி, லடுக்கியோக்கோ பாரி மீன்ஸ் அந்த பாரினா வெயிட்டு, கட்டானா பண்டல். ஸோ பண்டல் ஆஃப் த ஸ்டிக் வந்து he was holding it towards the head. ஸோ அதை வந்து பிடிச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்கிறாராம். உஸ்கா ஷரீர் ஹட்டா கட்டா தான். ஸோ அவர் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா பயங்கரமாக இருந்தாரா பார்க்க, அவரோட உடம்பு வந்து. वो रात भर लकड़ी काट कर सवेरे उसे बेचता था. ஸோ நைட் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரா வந்து அவர் வந்து வுட்டை வந்து கட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அவர் சேல்ஸ் பண்ணுவாராம். बीरबल ने उससे पूछा, बीरबल was asking, क्या तुमको सर्दी नहीं लगती, என்ன உனக்கு குளிராதா? लकड़हारे ने कहा, लकड़हारे சொல்கிறாரு, मैं बाल बच्चों वाला हूँ, நான் வந்து புள்ளக்குட்டிக்காரன். सर्दी गर्मी की परवाह करूँ तो रोटी कैसे कमाऊँ, इनकेस इफ़ आई फील, இது எனக்கு ஹாட்டாக இருக்குது, எனக்கு இது கோல்டாக இருக்குது, இப்போ குளிருது, என்னால் வேலை செய்ய முடியல, அப்பா செம்ம வெயில், இந்த வெயிலில் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படி நினச்சேன்னா, என்னால் ஒரு வேளைக்கு சாப்பாடு எப்படி என்னால் வந்து சம்பாதிக்க முடியும், நான் எப்படி வந்து சாப்பிட முடியும், என்னால் சாப்பிட, அது சம்பாரிச்சா தானே சாப்பிட முடியும், அதுன்னு சொல்கிறாரு. बीरबल ने उसे सारी बात समझाई तो उसने बादशाह की सहर्ष स्वीकार कर ली. ஸோ வந்து இவர் வந்து பீர்பல் வந்து எல்லா விஷயத்த சொல்கிறாரு, இப்படி 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 இப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாரு. உடனே வந்து திஹாதி பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து உடனே அந்த அவர் சொன்ன உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே எனக்கு வந்து இந்த ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. ஷாம் 6 बजे அப்படின்னா வந்து ஈவினிங் 6 o'clock अकबर बादशाह सभी दरबारियों के साथ तालाब के पास पहुँचे. ஸோ அக்பரும் பாஷா சபி தர்பாரி மீன்ஸ் எல்லா கோட்டியார்ஸும் அந்த பேலஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் தாலாப் கே பாஸ் பहुँचे. எல்லோரும் எங்கே போகிறாங்க, நியர் த பாண்ட் வந்து எல்லோரும் போகிறாங்க. वो देहाती भी वहाँ बीरबल के साथ पहुँचा. அந்த தேஹாத்தியும் அந்த உட்கட் பண்ணுறவங்களும் வந்து பீர்பலோட அங்கே வராரு. बीरबल के साथ पहुँचा. बादशाह ने कहा, बादशाह வந்து சொல்கிறாரு, सुनो अब से सवेरे, अब से ना இப்பத்துலேருந்து सवेरे 6 बजे तक, सवेरेना मॉर्निंग 6 o'clock वரைக்கும் इस तालाब में गर्दन तक के पानी में खड़ा रहना चाहिए. गर्दन तक पानी என்னது, गर्दन मीन्स நெக் வரைக்கும், गर्दन तक என்னது நெக் வரைக்கும், கே பானிமே அதில் இருக்க அந்த நெக் வரைக்கும் இருக்கிற தண்ணியில், கடே மீன்ஸ் நின்றுட்டே கடே நிற்கிறது, ரெஹனா சாஹியே நீங்கள் நின்றுட்டே இருக்கணும். 1 मिनट के लिए भी बाहर नहीं निकलना, ஒரு நிமிஷத்துக்காக கூட நீங்கள் வெளியே வரக்கூடாது. ஸோ பாஷா அக்பராலேயே வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினோடனே அவரால் வந்து நிற்க முடியாமல் வெளியே வந்தவர். சரிங்களா, குளிர் சீசனு, அவ்வளோ சில்லுன்னு இருக்க தண்ணியில் அவரால் வெளியே வந்து அவ்வளோ குளிர். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த தேஹாத்தி பர்சன்கிட்ட ஒரு நிமிஷம் கூட வெளியே வரக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எங்கே இருக்கணும், அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் சொல்லி சொல்கிறாரு. तुमको खाना या पानी भी रात भर नहीं मिलेगा. तुमको உனக்கு
खाना मीन्स फूड या पानी और वाटर भी रात भर நைட்டு ஃபுல்லாக கிடைக்காது. போலோ ये शर्त मंजूर है. சொல்லு இந்த கண்டிஷன் உனக்கு ஓகேவான்னு. देहाती ने कहा हुजूर सब शर्त मंजूर है. ஸோ हुजूर வந்து ராஜாங்களை வந்து கூப்பிடுவாங்க. हुजूर எல்லா ஷர்த்தும் எல்லா கண்டிஷனும் எனக்கு ஓகே. उसी वक्त वो जाकर गर्दन तक के पानी में खड़ा हो गया. ஸோ அதே டைமில் வந்து அவர் போயிட்டு गर्दन வரைக்கும் மீன்ஸ் நெக்கு வரைக்கும் தண்ணியில் போய் நிற்கிறாரு. बादशाह ने दोनों नौकरों को उस देहाती की रखवाली करने के लिए नियुक्त किया. ஸோ பாஷா வந்து என்ன பண்ணுறாரு, दो नौकருக்கு என்னது ரெண்டு நௌக்கர் மீன்ஸ் ரெண்டு சர்வெண்ட்டை வந்து அந்த தேஹாத்தியை வந்து தேஹாத்தினை யார் அந்த உட்கட்டர் வந்து ரக்வாலி கர்னேக்கு ரக்வாலினா பார்க்குறதுக்காக செக்யூரிட்டி மாதிரி. ஸோ நியுக்த கர்னனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ வேலை கொடுக்குறாரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக இந்த பர்சன் வந்து தண்ணிக்குள்ள வந்து வெளியே வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு. दूसरे दिन सवेरे वो देहाती दोनों नौकर के साथ बादशाह के पास आया. दूसरे दिन मीन्स सेकेंड डे नेक्स्ट डे. सवेरे मीन्स मॉर्निंग वो देहाती அந்த தேஹாத்தியும் दोनों नौकरे के साथ ரெண்டு நௌக்கர் அந்த அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல ரெண்டு பேர் பார்க்கறதுக்காக அவங்க बादशाह கிட்ட போகிறாங்க. बादशाह को बड़ा ताज्जुब हुआ. बादशाह was so surprised. उन्होंने पूछा तुमको ज़रा भी सर्दी महसूस नहीं हुई. उनको கொஞ்சம் கூட ज़रा भी ना கொஞ்சம் கூட सर्दी मीन्स कोल्ड महसूस मीन्स फील नहीं हुई. उनको கொஞ்சம் கூட குளிர்ந்து உனக்கு ஃபீல் ஆகலையான்னு சொல்லிட்டு பாஷா வந்து கேட்குறாரு. देहाती ने कहा देहाती से हुजूर तालाब के किनारे पर जो दीप जल रहा था उसी को देखता हुआ मैं खड़ा रहा. ஸோ என்ன சொல்கிறாருன்னா வந்து தாலாப் கே கினாரே தாலாப் கிட்ட வந்து ஜோ தீப் நான் வந்து விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தது. உசிக்கு தேக்தா ஹுவா நான் அதை வந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் நின்றுட்டே இருந்தேன். முஜே பில்குல் சர்தி நஹி महसूस हुई. எனக்கு வந்து ஃபீல் ஆகலை, எனக்கு வந்து கோல்டாக இருக்காமல் எனக்கு ஃபீல் ஆகலைன்னு சொல்லி சொல்கிறாரு. अकबर ने कहा मालूम होता तो उस दीप की गर्मी ने सर्दी को दूर कर दिया. ஓ அப்படியா, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அந்த தீபத்தினால தான் வந்து உனக்கு வந்து நீ வந்து ஹாட்டாக ஃபீல் பண்ணியிருப்ப. உன்னோட கோல்டு வந்து அந்த அந்த அனலை வந்து எடுத்துருக்கோம். அதனால தான் வந்து நீ வந்து ஹாட்டாக ஃபீல் பண்ணதுனால நீ தண்ணி உள்ளேருந்து வெளியே வரல, அதனால உனக்கு வந்து கோல்டாக நீ ஃபீல் பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறாரு. இஸ்லியே தும்கோ இனாம் நஹி மிலேகா, தட்ஸ் வாட் உனக்கு வந்து பரிசு தொகை கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. देहाती मन மொஸ்காக்கர் चुपचाप बीरबल के पास चला गया. ஸோ மனசு கஷ்டமாக உடனே வந்து அவர் வந்து பீர்பல் கிட்டேருந்து போயிடுறாரு. उसने बीरबल से सारी बातें बताई. அவர் வந்து பீர்பல் கிட்டேருந்து எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. बीरबल ने कहा कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा. ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உனக்கு வந்து நான் அன்பளிப்பு வந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன், யூ டோன்ட் வரி சொல்லி சொல்கிறார். दूसरे दिन ஸோ செகண்ட் டே 11 बज गए. ஸோ 11 o'clock ஆகிடுச்சு. 11 11 बज गए மீன்ஸ் மணி ஆகிடுச்சு, 11 o'clock ஆகிடுச்சு. बीरबल अब तक दरबार में नहीं आया. बीरबल अब तक இது வரைக்கும் பேலஸ்லேருந்து வரவே இல்லை. उस दिन बादशाह बीरबल को साथ लेकर कहीं जाने वाले थे. ஸோ அந்த நாள் வந்து பாஷா வந்து பீர்பலுக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறதா இருந்தது. इसलिए बादशाह खुद बीरबल के घर गए. இந்த நாள் வந்து பாஷா வந்து அவரே खुदனா ஹிம்செல்ஃப் வந்து அவர் தானாக வந்து பீர்பலோட வீட்டுக்கு போகிறாரு. बीरबल रसोई घर में खाना पका रहा था. बीरबल வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ரசோயி घर மீன்ஸ் கிச்சனில் வந்து சமைச்சிருந்தாராம். नीचे एक चूल्हा जल रहा था. கீழே வந்து அடுப்பு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு வந்து எரிஞ்சிட்டு இருந்ததுதான். 5 फुट ऊंचे सींके पर एक हांडी रखी थी. ஸோ 5 फुट மேலே வந்து அவர் வந்து மேலே வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து ஒரு பாத்திரம் வந்து एक हांडी ஒரு பாத்திரம் வந்து வச்சிருக்கிறார். எங்கே 5 फुट மேலே. उसमें पानी और चावल भी थे. அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணியும் அரிசியும் இருந்துச்சு. बादशाह को देखते ही बीरबल बोला. बादशाह பார்த்தா बीरबल சொல் हुजूर माफ़ कर दीजिए देर हो गई. ஸோ बीरबल வந்து அக்பரை பார்த்தது சொல்கிறாரு, சார் என்னை மன்னிச்சிடுங்க டைம் ஆயிடுச்சு. पर क्या करूँ என்ன பண்ணுறது, பட் வாட் கேன் ஐ டூ. ये चावल जल्दी नहीं पकता. இந்த அரிசி வந்து சீக்கிரமாக வேக மாறுது. बादशाह ने नज़दीक जाकर देखा. बादशाह வந்து கிட்ட போய் பார்க்குறாரு. नज़दीक मीन्स கிட்ட போய் जाकर போயிட்டு பார்க்குறாரு. तो उन्हें खूब हंसी आई. அவருக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வந்துச்சான் பார்த்துட்டு. उन्होंने कहा அவர் சொல்கிறாரு, बीरबल
तुम कब से इतने बेवकूफ़ बने நீ எப்பத்துலேருந்து இவ்வளோ முட்டாளாயிட்ட சொல்லி சொல்கிறாரு चूल्हे का ताप 5 फुट दूरी की हांडी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा ஸோ சுல்ஹானானது அடுப்பு வந்து அடுப்போட டெம்பரேச்சர் தாப்னானது டெம்பரேச்சர் 5 ஃபுட்டுக்கு மேலே இருக்குது 5 ஃபுட் மேலே வந்து நீ வந்து பாத்திரத்தை வச்சுருக்க கைசே ஹவு கரம் எப்படி வந்து அந்த பாத்திரம் வந்து சூடாகும் சூடானால் தானே வந்து டெம்பரேச்சர் அதிகமாகி நம்மளுக்கு அரிசியும் பருப்பு வந்து சேர்ந்து வேகும் அரிசியும் தண்ணி வந்து நம்மளுக்கு சாப்பாடாகும் கரெக்டுங்களா எப்படி வந்து சூடு கொடுக்கும் அவ்வளோ ஹைட்டு அவர் சாமல் கேஸே பார்க்கேங்க அப்புறம் அரிசி எப்படி வேகும் சொல்லி சொல்கிறாரு बीरबल मुस्कुराते हुए बोला मुस्का சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம் ஜஹம்பனா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஜஹம்பனா அந்த வேர்ட் வந்து பேலஸில் யூஸ் பண்ணுவாங்க आपके बगीचे का दीप 10 फुट की दूरी तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देता है पर मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना ताप बढ़ाकर चावल नहीं पका सकेगा அதாவது என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களோட கார்டன்லேருந்து 10 அடி ஓகேங்களா 10 அடி டிஸ்டன்ஸில் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஹாட்டாக ஃபீல் ஆகுது அவனுக்கு வந்து ஹீ வில் நாட் ஃபீல் லைக் ஹேஸ் இட் இஸ் அ வெரி கோல்டு ஓகேங்களா அவன் 10 அடி தூரத்தில் வந்து அவனுக்கு ஃபீல் ஆகுது இது வந்து எனக்கு வந்து குளிர் இல்லை குளிர் நான் சர்திக்கு தூர் கருத்தினா வந்து குளிரை வந்து தூரம் போக்குது அவனுக்கு வந்து அவனுக்கு சூடு கொடுக்குதுன்னா வந்து என்னோட வீட்டு அடுப்பு வந்து ஜஸ்ட் ஒரு 5 ஃபுட்டு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஓகேங்களா पर मेरे घर का चूल्हा 5 फुट तक என்னோட வீட்டில் இருக்கிற அடுப்பு வந்து வெறும் 5 ஃபுட்டில் தான் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது தாப் படாக்கர் சாமல் நஹி பக்கா சகேகா அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அவனுக்கே வந்து ஹீட்டு கொடுக்குதுன்னா எனக்கு வெறும் 5 அடி தானே ஏன் அரிசி வேகாதான்னு கேட்குறாரு अकबर को बात समझने में देर नहीं लगी ஸோ அக்பர் என்ன சொல்ல வராருன்னு பீர்பல் வந்து என்ன சொல்ல வராருன்ட்டு அக்பருக்கு உடனே புரிஞ்சு போச்சு बीरबल ने क्यों ये नाटक रचा बीरबल வந்து ஏன் இந்த நாடகம் வந்து கிரியேட் பண்ணாரு उन्होंने तुरंत देहाती को 5000 रुपये इनाम में देने का हुक्म दिया ஸோ இவர் வந்து உடனே வந்து देहातीக்கு வந்து 5000 रुपीஸ் வந்து ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு और बीरबल की खूब तारीफ़ की அதுக்கப்புறம் வந்து பீர்பலை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஸோ நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்